அஸ்ஸலாமு ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். எனக்கு என்னமோ இன்னைக்கு தெரியல, எந்திரிக்கும் போதே ஒரே லேசியாக தான் இருந்தது. எதுவுமே சமைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். என்னதான் இருந்தாலும் நம்ம தானே சமைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் வந்து லஞ்ச் வேலையை முடிச்சிட்டேன். லஞ்ச் சமைச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா பசங்களை எழுப்பி விட்டுருவேன். அதே மாதிரி இன்னைக்கு பொண்ணை எழுப்பி விடும்போது பார்த்தீங்கன்னா வயிறு வலியோட தான் எந்திரிச்சா. சரி, ஸ்கூல் போகிறதுக்காக தான் சும்மாச்சிக்கு தூக்கத்தில் சொல்கிறாப்புலன்னு நினச்சிட்டு குளிச்சுட்டு வா பார்த்துக்கலான்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டேன். வந்ததுக்கப்புறமா யூனிஃபார்ம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வயிறு வலி வந்து வாமிட்லாம் எடுத்துட்டான். வாமிட் எடுத்தோன்னே எனக்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து என்னோட பெரிய பொண்ணு எதுவாக இருந்தாலும் தாங்கிக்குவா, சமாளிச்சுக்குவா, வெளியே எதுவுமே சொல்ல மாட்டா. ஆனால் இன்றைக்கி வந்து பயங்கரமாக வயிறு வலி வந்து துடிச்சு போயிட்டா. அவளுக்கு அதுவாக செஞ்சுக்கோங்க. அந்த டென்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நான் என்ன சமைச்சேன், என்ன பேக் பண்ணேங்கிறதே தெரியாமல் போயிடுச்சு. நைட்டே ஹஸ்பண்ட்க்கு கம்மங்கூழுக்கு ரெடி பண்ணி வச்சனால இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து கம்மங்கூழ் கொடுத்து விட்டாச்சு. சின்ன பொண்ணுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் தனியாக செய்யலை. அதனால் க்ரீன் ஆப்பிள் இருந்தது அதை தான் கட் பண்ணி கொடுத்து விட்டுருக்கேன். இன்றைக்கி ஹஸ்பண்ட்கான லஞ்ச் வந்து ரசம், அதுக்கப்புறம் கீரை கூட்டு, இது கூட வந்து முட்டை கிரேவி செஞ்சுருக்கேன். நாளைக்கு